படம் ரிலீஸுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பேசணும்லாம் நடுவில் கொஞ்சம் பார்த்து காரணத்துக்கு வந்து இப்படி தான் சொன்னாங்க, ஹீரோயினே இல்லை, சாங்கே இல்லை, ஃபைட்டே இல்லை, இப்படி சார் போடும். படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டு சாங்கே இல்லை, ஹீரோயினே இல்லை, ஃபைட்டே இல்லை, எப்படி சார்? ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. அசிஸ்டன்ட் டேரக்டராக காக்காவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜில்லுன்னு ஒரு கதையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது படம் மோனிகா அவங்க டார்லிங். சக்ஸஸ் மீட் எங்கே நடக்குதுன்னா விராட் கோலியோட பப்ல. வாவ். அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு அனுராக் கஷ்யப் வந்திருக்காரு. இப்போ தெரியும் அவர் சூப்பர் டீலர்ஸ் பார்த்துருக்கேன். எல்லாரையும் விளக்கிட்டு நேராக வந்தாரு. ஐ வாஸ் லைக் என்ன பேசினார்லாம் தெரியல. டைரக்டர் குமாரராஜா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? எழுதிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு பார்ப்பேன். எனக்கு வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பக்ஸ் தான் எனக்கு தெரியும். ஹவு டிட் தட் ட்ரான்சிஷன் ஹேப்பன் அண்ட் யூ கேரிட் இட் ஃபார்வர்ட் ஸோ வெல். நான் சும்மா இப்போ இந்த இன்டர்வியூவில் நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, நான் நேராகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இது வேற ஒரு பரிமாணத்துக்கு போகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அதை பற்றி ஷெட் சம் லைட் ஆன் இட். இங்கே வந்து வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ் வி கேன் டூ எனிதிங் எனிவேர். யூ ஹாவ் டு பி இன் அ சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வேர் everybody believes that you deserve success. Circle of friends இருக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. They have to be talented at the same time உங்களோட வெல்விஷர்ஸாகவும் இருக்கணும். And they have to believe in your success. We deserve that success அப்படின்னு பிலீவ் பண்ணணும். உங்கள் சக்ஸஸை அவங்க சக்ஸஸாக அவங்க பார்க்கணும். எதுக்கு சொன்னேன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குது. அதில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ப்ரொடியூசர் ராஜ்குமார் சார் இருக்கார், லியோ விஷன் ராஜ்குமார் சார். அவர் யாருன்னா வந்து ஹேராம் இதுக்கெல்லாம் வந்து சவுண்டு எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதில் ஒர்க் பண்ண ஆள். ஓகே. அவங்க அப்பா கன்னடத்தில் ராஜ்குமார் சார் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. ஓகே. ஸோ அஸ் அ ப்ரொடியூசர். ஓகே. ஸோ அவர்கிட்ட வந்து பிரேமுக்கு ஒரு வாய்ப்பு வருது போய் கதை சொல்கிறது. ஸோ பிரேம் என்ன சொல்கிறான், அவன் எப்போவுமே எங்கள் சர்க்கிளில் வந்து நான் ஒரு 6-7 டேரக்டர்ஸ் இருப்போம். யாரையாவது கரெக்டாக அவன் வந்து சூஸ் பண்ணுவான், இந்த ப்ரொடியூசருக்கு இவன் தான் செட் ஆவான், இவன் வச்சிருக்க கதை தான் செட் ஆகும், அப்படி கூப்பிட்டு போயிடுவான். ஸோ அப்போ வந்து அவர் வந்து கதை கேட்குறேன்னு சொன்னோன்னா நான் போயிட்டு ஒரு கதை சொல்கிறேன். அது மாயலகின்னு சொல்லிட்டு வேலராமூர்த்தி சாரோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்கு. நான் அதில் ஸ்க்ரீன் பிளேலும் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதை போய் ஒரு 2:30 மணிக்கு கதை சொல்கிறேன். கதை சொல்கிறீங்க? ஆமாம். சொன்னால் ஒரு 2:30 மணிக்கு ஒரு இருக்கு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அது ரியாக்ஷனு அப்படி தான் இருந்தது. 2:30 மணிக்கு கதை சொல்லி முடித்தோடனே அவர் பேச ஆரம்பிச்சார். ஒரு 45 மினிட்ஸ் பேசினார். அந்த கதையில் எது பெஸ்ட்டு சூப்பரு சொல்லிட்டு அந்த படம் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு 75 லட்சம் 1 கோடி தான் இருக்குது, எனக்கு நீங்கள் ஸ்டோரி சொல்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக டைரக்ட் பண்ணிடுவீங்க, எனக்கு ஆனால் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு கதை சொல்லுங்கள். அப்போ இந்த ஆஃபர் வரும்பொழுது தான் நான் சொல்கிறேன், சார் அது என்னால் பண்ண முடியும்னு நம்புகிறேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் 1 வருஷம் எடுத்துரும். என் ஃப்ரெண்டு பாலாஜி இருக்காப்புல, நல்ல கதை வச்சுருக்காப்புல, நீங்கள் கேளுங்க. அப்போ அவர் சொன்னார், அப்படியா, அது என்ன மாதிரி கதை? சார் என்ன மாதிரி கதைன்னு தெரியல, அது என்ன ஜான்ரா அது தெரியலையே சார், அது நல்லா ஒரு மாதிரி அது புதுசாக இருக்கும் சார். என்ன ஜான்ரா சொல்ல முடியாத கதை, என்ன கதை அப்படின்ட்டு. சார் சென்னை 28 பார்த்தீங்களா சார், அதை என்ன ஜான்ரா சொல்லுங்க. ஆமாம், அது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், பழைய பேட்டர்ன்லேயே இருக்காது. அது காமெடியும் சொல்லலாம், ஸ்போர்ட்ஸும் சொல்லலாம், ஃபீல் குட்டும் சொல்லலாம், டிராமாவும் சொல்லலாம், எல்லாமே அதில் இருக்குது. இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சார்.
அவருக்கு வந்து என்னடா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறான் அந்த மாதிரி இருந்தது. இன்னொரு படம் சொல்லுங்கள் என்ன மாதிரி இருக்கும் சார்? ஹேங் ஓவர் பார்த்தீங்களா? அந்த ஜோன் சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். அப்படியா? ஒரே நைட்டில் நடக்க முடியாது. கிட்டத்தட்ட நீங்கள் பிடிச்சிட்டீங்க சார். ஆனால் அந்த கதைக்கு இந்த கதைக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. ஆனால் கதையை கேளுங்க. உடனே ஃபோன் எடுத்தார். பாலாஜி நம்பர் சொல்லுங்கள். டக்குன்னு போட்டார். பாலாஜி, நான் வந்து பகவதி பக்ஸு சொல்லுவீங்கள, அவர் வந்து உங்கள் கிட்ட கதை இருக்குன்னு சொன்னாப்புல, நீங்கள் நாளைக்கு வர முடியுமா? பாலாஜி, நான் வரேன் சார் சொல்லிட்டு வந்தாப்புல. வந்து கதை சொல்லி நடந்தது தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். எதுக்கு சொன்னேன்னா, அவர் கேட்குற பட்ஜெட்டில் என் ஃப்ரெண்டு ஒரு கதை வச்சுருக்கான். அது நல்ல கதை. பாலாஜி வந்து இவ்வளவு நாள் நான் பழகிருக்கேன். he is very very true to his self. See, that goodness brought you out as an actor. அதுதான் சொல்ல வந்தேன். சினிமா வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், எங்கயாவது நமக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்கும். அன்பிலீவபிளி நான் தான் யோசிப்பேன், என்ன பண்ணணும் நம்ம நடிகனாவது தெரியவே தெரியாது. நான் இந்த ஒரு அதுக்கு முன்னாடி இருந்த 9-10 வருஷம் நான் ஒர்க்கிங் அஸ் ஏடி, ட்ரைங் டு ரைட் ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி விஷயங்கள், மற்ற கிராஃப்டில் என்னென்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கு, மற்ற கதைகள்லாம் என்ன நடந்துருக்கு, இப்படி இருந்தவன் ஆக்டிங்கை பற்றி ஒரு துளி கூட யோசிச்சது கிடையாது. பட் லக்கிலி அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, நமக்கு தெரியாது. இப்போ நான் வந்து பாலாஜிக்கு சொன்னனால அது நடந்துச்சு. ஆனால் அதுக்காக பாலாஜி வந்து அந்த கேரக்டருக்கு என்ன போடணும்னு அவசியம் இல்லை. See, that's what you paid for. உங்களுக்கு வந்து what goes around comes around, what you give comes around. ஸோ பாலாஜி வந்து ஆஃபர் பண்ணும்பொழுது நான் சொன்னேன், அது ஒரு டீ கடையில் தான் நடந்தது. இங்கே பாரு, நான் உனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த படம் அமையறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். அதனால நீ வந்து பக்ஸ், நான் அப்படிலாம் யோசிக்கல, இந்த கேரக்டர் ரியல் லைஃப்பில் நீ தானே இருந்த. தென் எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காப்புல, எல்லா கேரக்டரும் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு, எக்ஸப்ட் பக்ஸ் கேரக்டருக்கு மட்டும் யாரும் ஃபிக்ஸ் ஆகலை. ஓகே. ஸோ அந்த டைமில் நீயே பண்ணிடு அப்படின்னா. ராஜ்குமார் சார் எந்த மாதிரி ஆளுன்னா, ரொம்ப ரொம்ப கிளவரான பர்சன். ரிகார்டிங் என்கேபிகே பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து தி பெஸ்ட் டிசிஷன்ஸ். ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கதை கேட்டுட்டு அவர் சொன்னது வந்து 2 விஷயம் கன்ஃபார்மாக இதில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஒன்று, இந்த படத்தில் சாங் கிடையாது, ப்ரொடியூசராக அவர் சொல்கிறாரு. ஓகே. அப்புறம் இந்த 4 கேரக்டருமே ஃப்ரெஷ்ஷான ஆளுங்க தான் பண்ணணும், ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ண ஆளுங்க பண்ணக்கூடாது. ஸோ படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆனவுடனே நான் நிறைய ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணுறேன், பாலாஜி நிறைய ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணுறாங்க, பிரேம் பண்ணுறான். எல்லாருமே டிஃபால்ட்டாக சொன்னது தான், இந்த கதையை எடுத்துகிட்டு எங்ககிட்ட கொண்டு வந்திருந்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது ஐடியா போட்டு சொதப்பிருப்போம். எப்படி இதை ராஜ்குமார் வந்து அவ்வளோ கரெக்டாக பண்ணாருன்னு தெரியல. எங்ககிட்ட கொண்டு வந்திருந்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது ஒன்று சாங்காவது இப்போ வச்சுருப்போம். வெங்கட் பிரபு சார் படம் பார்த்துட்டு சொன்னார், ஐயோ எப்படியா ஹீரோயினை வந்து கடைசி ½ அன் ஹவரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, நாங்கள்லாம் வந்து ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்கு வந்து ரூம் போட்டு யோசிப்போம், பதட்டமாயிரும், ஃபர்ஸ்ட் ஹீரோயினே வரலன்னா எப்படி கதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுன்னு. 4 பசங்களை வச்சுட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபன்னியர் கேட்டிங்கல்ல, படம் ரிலீஸுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பேசுனவங்கலாம் நடுவில் கொஞ்சம் பார்த்து காட்டுறதுக்கு வந்து இப்படி தான் சொன்னாங்க, என்ன சார் இது, ஹீரோயினே இல்லை, சாங்கே இல்லை, 4 பசங்க, ஃபைட்டே இல்லை, என்ன சார் இது படம் எப்படி சார் போடும் அப்படின்னா. படம் ரிலீஸ் ஆகி ஹிட். அதே டைலாக் தான், சார் சாங்கே இல்லை, ஹீரோயினே இல்லை, ஃபைட்டே இல்லை, எப்படி சார்? அதே டைலாக் தான், சேம் டைலாக், மாடுலேஷன் மட்டும் தான் மாறுது. நைஸ். ஸோ நடுவில் கொஞ்சம் பார்த்த காலத்தில் ஏகப்பட்ட ஆஃப்டர் ஃபினிஷிங் த மூவி ஜேஎஸ்கே வந்து படத்தை வந்து பிஸ்னஸுக்காக பார்க்குறாரு. அவர் ஒருத்தர் தான் பார்க்குறாரு. இறந்து போனாங்கல்ல தாடி வெங்கட், அவர் தான் வந்து கூப்பிட்டு வந்திருந்தார். ஸோ 2 பேர் தான் படம் பார்க்குறாங்க பிரசாத்தில். நாங்கள் 3 பேர், நான், பாலாஜி, பிரேம். சரி இருந்தாப்புல பிகினிங்கில். அப்புறம் நாளைக்கு ஷூட் இருக்கு சார், நான் கிளம்பிட்டேன். 3 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். ஒருத்தர் நல்ல ட்ரிங்க்ஸில் வந்தார். தம்பி என்னப்பா, லைட்டாக தூரல் வர போட்டுட்ருக்கப்பா, என்னப்பா
என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு அவன் ஏரிய உள்ள அவர் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் உட்காந்துட்டு இருக்கோம் கீழே தரையில். பிரசாத் லேப்ல வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா படம், சூப்பராக இருக்கு. உள்ள பிஸ்னஸ்க்கு இப்போ தான் படம் பார்த்துட்டு இருக்கோம், இங்கே ஒருத்தர் வந்து படம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பயமாயிடுச்சு, க்யூரியஸாக இருக்கிறத விட பயமாயிடுச்சு. அண்ணா நீங்கள் யாருண்ணா அப்படின்னு. இந்த ஆப்ரேட்டர்ப்பா, நான் ஒரு 4 டைம் பார்த்தேன் அவங்க படம், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு சண்டே எனக்கு ஹாலிடே, என் மேட்டு தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். நல்லா பண்ணியிருக்கீங்க, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹிட்டு. அது ஒரு மாதிரி கூஸ்பம் மூமெண்ட். ஏன்னா ப்ரொஜெக்ஷனிஸ்ட் வந்து ஒரு படம் பார்த்துட்டு அதை 2வது டைமே பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும். அவர் சொல்கிறாரு 4 டைம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹிட்டு. அன்பிலீவபிள் மொமெண்ட் அது. அண்ட் வெளியில் வந்தார் ஜேஎஸ்கே, படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நான் வாங்கிக்கிறேன், நாளைக்கு ப்ரொடியூசருக்கு கூட வாங்க சைன் பண்ணிடுறேன். அதில் முக்கியமாக சொல்லணும், மணிகண்டன் சொல்லிட்டு அப்போ ஹிந்துவில் ரிப்போர்ட்டராக இருந்தாங்க. இஸ் ஒன் கை. அவர் வரும்பொழுதே வந்து இந்த பிஆர்ஓஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவர் வருவார், யார்கிட்டையும் பேச மாட்டார், நீங்களும் போய் பேசக்கூடாது, பேசினா அவர் கடுப்பாயிட்டு போயிடுவார், பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பீடிகள்லாம். அவர் அப்படி தான் பண்ணுற ஆள். ஸோ படம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், எங்களெல்லாம் வரிசையாக க்ரூ மெம்பர்ஸை நிற்க வச்சுட்டு, ஆக்டர்ஸு க்ரூ மெம்பர்ஸை நிற்க வச்சுட்டு ஒருத்தர்கிட்டையும் பேசிட்டு, அண்ட் மற்ற ரிப்போர்ட்டர்ஸு மற்ற ஜேர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் கிளம்பும்போது சொன்னார், ஃப்ரைடே வந்து ரிவ்யூ வரும், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. நைஸ். அப்புறம் என்னாச்சு, அவர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறது டிலே ஆச்சு ஒரு 2 மாதம். அவர் வந்து மீன் டைம் ஹிந்துவில் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஆனால் அவர் ரிசைன் பண்ணும்பொழுது வச்ச ஒரே கண்டிஷன் வந்து, எனி டைம் திஸ் ஃபிலிம் ரிலீசஸ் திஸ் ரிவ்யூ ஷுட் கம். அதான் வந்துச்சு. வெரி நைஸ். ஒரு நல்ல படம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், ஃப்ரம் த பிகினிங் நம்ம எதையுமே ஃபில்டர் இல்லாமல் வி கோ வித் த ஃப்ளோ இருக்குல்ல, இட் வில் எண்ட் அப். இட் வில் வொர்க் அவுட் வெல். அசிஸ்டன்ட் டைரக்டராக காக்காவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜில்லுன்னு ஒரு காதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் நடுவில் கொஞ்சம் பார்த்துக்க நம்ம ஆக்டராக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 96 பிச்சைக்காரன், அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ், ஸோ மெனி கிரேட் மூவிஸ். எல்லாத்தோட பேட்டர்ன் சேம் தான், கோயிங் வித் த ஃப்ளோ. ஆமாம். ஹிந்தி படம் மோனிகா மை டார்லிங், தட்ஸ் a very cute film. யா, மோனிகா மை டார்லிங் இஸ் such a cute film. சக்ஸஸ் மீட்டு, சக்ஸஸ் மீட் எங்கே நடக்குதுன்னா, மோனிகா மை டார்லிங் வந்து விராட் கோலியோட பப்ல. வாவ். அந்த பப்பு எந்த பப்னா, சிங்கர் கிஷோர் குமார், ஆக்டர் கிஷோர் குமார் அவரோட பங்களா, அதை தான் ரெனோவேட் பண்ணி பப்பா மாற்றிருக்காங்க. ஸோ அந்த ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்கோம், ஹால் ஆஃப் ஃபேம் மாதிரி. எத்தனை பாட்டு கம்போஸ் ஆயிருக்கு, எத்தனை விஷயங்கள் ஹிஸ்டாரிக்காக இருந்திருக்கும். ஐ வாஸ் லைக், சுற்றி கையமையான்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். ஐ வாஸ் லைக் டைம் மிஷினில் வந்து ஒரு 40-50 இயர்ஸ் முன்னாடி என்னவா இருந்திருக்கும் இந்த இடம், எவ்வளோ ஹாப்பனிங்காக இருந்திருக்கும், எவ்வளோ கிரியேட்டிவாக இருந்திருக்கும், எவ்வளோ கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. ஐ குட் ஃபெல்ட் தட் வைப், தட் வாஸ் எக்ஸலண்ட். அண்ட் அங்கே உட்காந்து நின்று பேசிகிட்டு இருக்கோம், நான், வாசன் சார் டைரக்டரு, ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீராம் ராகவன் சார், சீதராகவன் சார், அப்புறம் இன்னொரு ஆக்டர் இஸ் கன்னடிகா, ஆனால் 4 பேரும் தமிழில் பேசிகிட்டு இருக்கோம். லக்கிலி அன்னைக்கு தான் மேரி கிறிஸ்மஸோட ஃபைனல் டே ஷூட்டை முடிச்சுட்டு வந்திருந்தார் சார். ஓகே. அண்ட் எவ்ரிபடி கால் ஹிம் பாஸ், பாஸ் இஸ் கமிங், பாஸ் இஸ் தேர், பாஸ் இஸ் ஹியர். அண்ட் அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு அனுராக் கஷ்யப் வந்திருக்காரு. நான் ஃப்ரம் த பிகினிங் அவர்கிட்ட பேசணும்னு ஐ வாஸ் வெயிட்டிங். பட் அவர் பயங்கர, என்ன சொல்லுங்க, அந்த டீமில் இருக்கிற ஒரு 20 பேருக்கு அவர் தான் குரு. ஸோ தட் லைக் மொச்சிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அங்கேருந்து லுக் கொடுத்துட்ருக்காரு, நான் இங்கேருந்து நாங்கள் ஏதோ சைட் அடிச்சுட்டோம். கண்டிப்பாக தெரியும் அவர் சூப்பர் டீலக்ஸ் பார்த்துருக்கு. அண்டு பேசலை, திருப்பி ஸ்மோக் பண்ணலான்னு வெளியே போகிறேன், அவங்க வெளியில் அவர் இன்னொருத்தர் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போது அவர் ஹீஸ் யாரோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பேசிகிட்டே இருக்காங்க. ஆமாம், நம்ம பார்ஜின் ஸ்பேஸ் கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டாங்க.
திருப்பி அவர் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அவரு சரி ஓகே நான் மிஸ்ஸிங் ஃபைனலி கேம் எல்லாரையும் விளக்கிட்டு நேரா வந்தாரு. வந்துட்டு பக்ஸ் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் சூப்பர் டீலக்ஸில் பண்ணியிருந்தீங்க சம்திங் லைக் தட் இன் இங்கிலீஷ் ரைட். ஐ வாஸ் லைக் கிளிக் 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 என்ன பேசினார்லாம் தெரியல அண்ட் வி ஹேட் ஈச் அதர். Oh, nice. Okay, coming back to director குமாரராஜா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்க எதுவும் பண்றீங்களா எப்போ அவரோட? ஃபோன் பண்ணாலும் எழுதிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு பார்ப்பேன். அவர்கிட்ட இருந்து அவரா இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணதான் உண்டு, நம்ம கேட்டெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. Very nice. ஸோ எழுதிட்டு இருக்கேன் ஐயா தான். I'm hoping to run into him sometime soon. ப்ளீஸ். மனோஜ் பாஜ்பாய் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பக்ஸ் கேன் யூ ரெக்கமெண்ட் சம் சவுத் இண்டியன் டைரக்டர்ஸ் ஹூ ஐ வாண்ட் டு ஒர்க் வித். அந்த கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவரே பெரிய லெஜெண்டு, அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. பட் ஹவு ஹம்பிள் அண்ட் நல்ல ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும் இது இருக்குல்ல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு குமாரராஜா சார் இருக்காரு, நான் அவரை மீட் பண்ணிட்டேன். ஐ கேம் டு சென்னை ஒன்லி டு மீட் ஹிம். நான் ஃபியூச்சரில் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஒர்க் வித். நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அது உண்மையிலேயே ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான. இல்ல நான் வந்து அவரை போய் மீட் பண்ண போறேன், ஆக்ட் பண்றது கேட்க போறது இல்ல, காஸ்டியூம்ஸாவது கொடுங்கப்பான்னு கேட்க போறேன் நான். ஏன்னா அவங்க ப்ரொடியூசர் தான் காஸ்டியூம் டிசைனர். ஆமா, அசிஸ்டண்டா சேர்த்துக்கங்கப்பா. அப்படின்னா அப்படின்னா No, it is to experience working with him. நம்ம வந்து என்ன வேலை செய்யறோம்ன்றத விட வந்து the process, I believe the process is more important than the destination. வெரி ட்ரூ. நான் எல்லா கிராஃப்ட்டுக்குமே சொல்லுவேன். ஆமா, எல்லா கிராஃப்ட், ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், காஸ்டியூம் டிசைனர், மியூசிக். நீங்கள் யுவனோட பர்ஃபார்மன்ஸ் மியூசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் க்ளீனாக தனியாக இருக்கும். ஒரு போஸ்டர் டிசைனாக கூட இருக்கட்டும், ஒரு ஃபான் டிசைன், ஒரு பிளேஸ், எல்லாமே எனிதிங், நத்திங் ஆக்சிடென்டல். எவ்ரிதிங் இஸ் பிளான்ட் பை ஹிம். கிரேட் மைண்ட். பாப்போம், உங்ககிட்ட பேசுனதுனால அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு சீக்கிரம் அமையட்டும் எனக்கு. அமையட்டும். Nice Bugs. We had a wonderful time chatting. Thank you so very much for your time. Great. Thank you so much. Thank you for your time. என்ன சொல்லுங்க, எஃபோர்ட் அண்ட் டைம். Thank you for the time. Thank you so much. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.